இவன் இப்படி இருந்தா எத்த எப்படி காப்பாத்துறது? எங்களை மாதிரி சாவிஸ் ஃபுல் மூன் அப்போ எங்களோட பவர் வெளிவரும். அந்த வெளிவர அப்போ எங்களை மாதிரி சாம்பியன்ஸ் கால் தெரியும். அது சரிதான். என்னங்க பிக்கோ மூணு காலி பண்ணிட்டான். ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓ யோகா மாறிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாங்க மாறிட்டே இருக்கான். ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் இதை கொஞ்சம் கூட பார்க்கல. இந்த சின்ன பையன் வந்து இவ்வளவு பெரிய வீஸ்டா மாறும் எதிர்பார்க்கல. ஆமா இவன் ஷைன் பண்ணி நிரூபிக்கிறான். இந்த ஃபுல் மூன் அப்போ இவன் இந்த டைல வச்சுதான் மாறான்னு நினைக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியல. இதை நான் பண்ணி தான் ஆகணும். இதுக்கப்புறம் நான் பத்திரமா பார்த்துக்கணும். அவன் வாழ எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் உங்க கடுமையா ட்ரைன் பண்ணுவேன். ஓகேவா? நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் நினைக்கிறேன். அவங்க கூட்டிட்டு போங்க. ஓகே காய்ஸ் அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியல. ஓகே வாங்க பார்க்கலாம். ஓகே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. வாங்க பிக்கலோ கிளம்பிட்டாரு. கோகன் இருக்கிறாங்க. பிக்கலோ கோகன் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்க்குறாரா. ஓகே எப்படி இருக்கா நம்ம தலைவர்? எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு பசி எடுத்தாலும் பரவாயில்ல. இருந்தாலும் வந்து நான் ஃப்ரூட் சாப்பிடாம சாப்பிடுறேன். எனக்கு இப்போ மீட் சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு இப்போ மீட் வேணும். அதனால ஃப்ரூட் சாப்பிடாம சாப்பிட்டுக்கிறேன். என்ன இது? ஏதோ வாசனை நல்லா வருது. என்ன? ஓகே காய்ஸ் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே யார் இது புது கேரக்டர்? ஓ யார் நீங்க? யாருன்னே சொல்ல மாட்டாங்க. வீரங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ நீங்கடா இங்க கொஞ்சம் பாருங்க. ஓ உனக்கு என்ன வேணும் சொல்லு. யா உன்னை பார்த்தா எனக்கு என் ஃப்ரெண்ட் கோகு வெரி ஃபீல் ஆகுது. நீயும் அவனும் எப்படியாவது ரிலேட்டடாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. உன்னோட பேர் என்ன? கூல் ஐ எம் ஹீரோவி. உனக்கு தெரியுமா நானும் கோகுவும் பிக் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி பிக்கலோ அப்படி நின்றுட்டு இருந்தா உனக்கு பிரச்சனை இல்லையா? உன்னோட கஷ்டம் எனக்கு தெரியுது. குல்மாவும் அப்படிதான் என் பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பான். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்து என்கிட்ட வந்து உன்னை யாரும் கிட்னாப் பண்ணிட்டாங்க, உன்னை காப்பாற்ற ஹெல்ப் வேணும் அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னான். இல்லைன்னா வேற எதனா கூட இருக்கலாம். அவன் என்னை எங்கேயுமே வெளியில விட மாட்டான். அதனால தான் வந்து நான் தப்பிச்சு இங்கே வந்துட்டேன். நான் தேடாத இடம் இல்லை, ஆனால் உன்னை கண்டுபிடிக்கவே முடியல. இருந்தாலும் நான் உனக்காக வருத்தப்பட்டு இருந்தேன்.